நியூ எஜுகேஷன் பாலிசி 2019 டிராஃப்ட், அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை 2019க்கான வரைவு ஏற்படுத்தப்பட்டு விமர்சனங்களுக்கும் விவாதங்களுக்கும் உட்படுத்தப்பட்டு பலதரப்பட்ட கருத்துக்களை கேட்கப்பட்டு இறுதியாக புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த மத்திய அமைச்சர்களான பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோரின் அமைச்சரவை கூட்டமும் இதை முன்வைத்தன. இந்த அறிவிப்புடன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்ற பெயர் இனிமேல் கல்வி அமைச்சகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு ஒரு வரலாறும் உண்டு. 1947ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக டாக்டர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 1985ஆம் ஆண்டு வரை கல்வி அமைச்சகமாகவே பெயர் இடம்பெற்றிருந்தது. மேதகு முன்னாள் பிரதம மந்திரியாக இருந்த ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் இதன் பெயர் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி, அதாவது கல்வி அமைச்சகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இனி இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் 10 சிறப்பு அம்சங்களை பார்ப்போம், வாருங்கள். நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஸ்கூல் எஜுகேஷன் 10 ஹைலைட்ஸ். புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 பள்ளி கல்வியின் 10 சிறப்பு அம்சங்கள். Existing 10+2 structure to be modified to 5+3+3+4 structure, where the first 3 years would be formative play school years of nursery and kindergarten. The structure would cover ages of 3 to 18 years of age. தற்பொழுதுள்ள 10 மற்றும் 12ஆம் பள்ளி கல்வி கட்டமைப்பை 5+3+3+4 கட்டமைப்பிற்கு மாற்றியமைக்க வேண்டும். அங்கு முதல் 3 ஆண்டுகள் நர்சரி மற்றும் மழலையர் பள்ளி ஆண்டுகளாக இருக்கும். இந்த கட்டமைப்பு 3 முதல் 18 வயது வரை இடம்பெறும். 2. The foundational stage of 3 and 2 years would include play school and grades 1 and 2 preparatory stages of grade 3 to 5, middle school of grade 6 to 8 and secondary stage of grade 9 to 12. அதாவது 3 மற்றும் 2 ஆண்டுகளில் the foundation அடிப்படை மாநிலத்தில் விளையாட்டு பள்ளி மற்றும் வகுப்பு 1 மற்றும் 2, வகுப்பு 3 முதல் 5 வரையிலான தயாரிப்பு நிலைகள், 6 முதல் 8 வகுப்பு வரையிலான நடுநிலை பள்ளி மற்றும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான 2ஆம் நிலை ஆகியவை அடங்கும். Emphasis on early childhood care and education, or ECCE, for ages 3 to 6, where the provision would be made to ensure universal access to high qualified ECCE across the country in phased manner. அதாவது ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி அல்லது 3 முதல் 6 வயதிற்கு உட்பட்ட ECCக்கு முக்கியத்துவம் அளித்தல். அங்கு நாடு முழுவதும் உயர் தகுதி வாய்ந்த emphasis on early childhood care and education. இதற்கு உலகளாவிய அணுகலை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அடுத்ததாக 4 years for higher secondary gets left up, arts, commerce, science removed. Students to choose what they want to choose. Coding to begin from class 6. Music, arts, sports would be at the same level. Students will be given increased flexibility and choice of subject to study.
particularly in secondary schools, including subjects in physical education, the arts and crafts and vocational skills. அதாவது உயர்நிலை 2ஆம் நிலைக்கு 4 ஆண்டுகள் உயர்த்தப்படுகின்றன. கலை, வர்த்தகம், அறிவியல் பாடங்கள் நீக்கப்பட்டது. மாணவர்கள் தாங்கள் தேர்வு செய்ய விரும்புவதை தேர்வு செய்ய வேண்டும். 6ஆம் வகுப்பிலிருந்து தொடங்குவதற்கான குறியீட்டு முறை இசை, கலை, விளையாட்டு அதே மட்டத்தில் இருக்கும். மாணவர்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை மற்றும் படிப்பிற்கான பாடங்களை தேர்வு செய்வது, குறிப்பாக மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி, கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் மற்றும் தொழில்திறன் உள்ளிட்ட பாடங்கள் உட்பட இடம்பெறும். Early childhood care and education to get a complete national mission on foundational literacy and numeracy to be set up to focus on foundational literacy. அதாவது அடித்தள எழுத்தறிவு மற்றும் எண் பற்றிய முழுமையான தேசிய பணியை பெறுவதற்கான ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி அடித்தள கல்வி அறிவியல் கவனம் செலுத்துவதற்காக அமைக்கப்பட உள்ளது. The next, Indian knowledge system, languages, culture and values to be given focus. Furthermore, technology would be used extensively. E-content in regional languages would be developed, and not only in Hindi and English. Schools to be digitally equipped. National Educational Technology Forum, NETF, would be formed. அதாவது இந்திய அறிவியல் அமைப்புகள், மொழிகள், கலாச்சாரம் மற்றும் மதிப்புகள் ஆகியவற்றின் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மேலும் தொழில்நுட்பம் விரிவாக பயன்படுத்தப்படும். இந்திய மற்றும் ஆங்கிலம் மட்டுமல்லாமல் பிராந்திய மொழிகளில் கண்டென்ட் அதாவது மின் உள்ளடக்கம் உருவாக்கப்படும். பள்ளி ஸ்டோ டிஜிட்டல் பொருத்தப்பட்டிருக்கும். தேசிய கல்வி தொழில்நுட்ப மன்றம் NETF உருவாக்கப்படுகிறது. All states and union territory government will prepare an implementation plan for attaining universal foundational literacy and numeracy in all primary schools for all learners by grade 3 to be achieved by 2025. அதாவது அனைத்து மாநில யூனியன் பிரதேச அரசாங்கங்களும் 2025க்குள் இந்த குறிக்கோளை அடைய 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து கற்பவர்களுக்கும் அனைத்து ஆரம்ப பள்ளிகளிலும் உலகளாவிய அடித்தள கல்வி அறிவு மற்றும் எண்ணிக்கையை அடைவதற்கான செயல்படுத்தல் திட்டத்தை தயாரிக்கும். NIOS and state open schools will also offer A, B and C level that are equivalent to grade 3, 5 and 8 of the formal school system. Secondary education programs that are equivalent to grade 10 and 12, vocational education courses program and adult literacy and life enrichment programs. அதாவது NIOS மற்றும் மாநில திறந்த பள்ளிகள் முறையான பள்ளி முறையின் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு சமமான A, B மற்றும் C நிலைகளையும் வழங்கும். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான சமமான இடைநிலை கல்வி திட்டங்கள், தொழிற்கல்வி படிப்புகள் திட்டங்கள் மற்றும் வயது வந்தோரின் கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை செறிவூட்டல் திட்டங்களும் Next, curriculum content will be reduced in each subject to its core essential. Key concept, ideas, applications and problem solving emphasize on critical thinking and more holistic inquiry based, discovery based and discussion based and analysis based learning. அதாவது பாடத்திட்ட உள்ளடக்கம் ஒவ்வொரு பாடத்திலும் அதன் முக்கிய அத்தியாவசியங்களுக்கு முக்கிய கருத்துக்கள், யோசனைகள், பயன்பாடுகள் மற்றும் சிக்கல் தீர்க்கும் வகையில் குறைக்கப்படும்.
விமர்சன சிந்தனை மற்றும் முழுமையான விசாரணை அடிப்படையிலான கண்டுபிடிப்பு அடிப்படையிலான விவாத அடிப்படையிலான மற்றும் பகுப்பாய்வு அடிப்படையிலான கற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. Next, the three language learned by children will be the choice of states, region, and of the students, as long as at least two of the three languages are native to India. அதாவது குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் 3 மொழிகள் மாநிலங்கள், பிராந்தியங்கள் மற்றும் மாணவர்களின் தேர்வுகளாக இருக்கும். 3 மொழிகளில் குறைந்தது 2 இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்க வேண்டும்.